நீங்க கொஞ்சம் மாறணும். இந்த நியாயம் அநியாயம் எல்லாம் கொஞ்சம் பார்க்க கூடாது. இனிமேலாம் வரபோதெல்லாம் தொண்டர்கள் சொல்வதை கொஞ்சம் கேட்கணும். ஆட்சிக்கு வந்தீங்கன்னா தொண்டர்கள் சொல்றதை கேட்கணும். நீங்க கேட்டீங்கன்னா இந்த ஆட்சியில் இன்னும் நீடிச்சிருந்திருக்கும். ஒருவேளை சில காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் திசை திருப்பி விட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, எல்லாம் உயர்ந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டான், அவங்கள பிடிச்சிக்கிட்டு கம்யூனிட்டின்றான். கேட்டா நீங்கள் இதையெல்லாம் சரியில்லை என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், போராட தெரியும். நாங்கள் சிறையில் காலங்காலமாக இருக்கோம் தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால உங்களோட உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம். நாங்க ஜெயலலிதாவே பயப்பட மாட்டோம்னா நீ ஏமாத்துறீங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலையே. மேடையில் பேசிய திமுக தொண்டர் ஒருவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேடையில் இருக்கும்போதே திமுகவினருக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கியுள்ளார். மேலும் அக்காணொலியில் பேசிய நபர், திமுக தலைவர்கள் திமுக கட்சியில் இருக்கும் தொண்டர்களின் அறிவுரையை கேட்க வேண்டும், அவ்வாறு கேட்டு நடந்தால் ஆட்சி செய்யும் காலம் நீண்டிருக்கும் என்றும், தொடர்ந்து தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தில் திமுக ஆட்சியை நிலைத்து நிற்கச் செய்யலாம் என்றும் கூறியிருந்தார். திமுக தலைவர்களை காவல்துறையினர் திசை திருப்பி விட்டுவிட்டு அவர்கள் உயர்ந்த பதவியை அடைந்துள்ளார்கள் என்றும் கூறியிருந்தார். திமுக கட்சியில் இருக்கும் தொண்டர்களை திமுக தலைவர்கள் இழிவாக பேசி வருவதையும் அடித்து வருவதையும் வாடிக்கையாக வைத்துள்ளனர். அந்த வகையில் பல காணொலிகள் வெளியாகி பேசுபொருளாகியுள்ளன. தற்போது கடந்த ஆட்சியில் எதிர்க்கட்சியாக இருந்தபோது திமுக தொண்டர் கூறிய காணொலியை பலரும் பகிர்ந்து தற்போது ஆளும் திமுக ஆட்சியில் தொண்டர் கூறியதை போன்று ஆட்சியை நடத்துகிறார்களா என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர்.